guys, welcome to Easy Indian Recipes on K. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. காஷ்மீரி புலாவ். அது வந்து ஒன் ஷாட்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து ஒன் பாட் குக்கிங் கேட்டகரியில வரும். ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து ஒரு குக்கரை சுட வச்சிருக்கேன். அதுக்கு நம்ம கீ சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 tablespoons கீ போட்டுருக்கேன். இப்போ அதில் பெப்பர்கார்ன்ஸ், பே லீஃப், தால்ச்சீனி, சோம்ஃப், ஸ்டார் ஆனிஸ், இலாய்ச்சி அண்ட் லவங் இதெல்லாம் நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இது ரொம்ப நிமிஷமாக ஆகிடும். நம்ம வந்து இந்த பாஸ்மதி ரைஸை நான் ½ an hour வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா பொரியறது இல்லையா, தேவையான அளவுக்கு அதாவது ரெண்டு க்ரீன் சில்லிஸ் நான் கட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கணும். வதங்கின்னு இருக்கிறதே நம்ம ஒரு சின்ன கடாயில் ஒரு 1 teaspoon கீ போட்டுருக்கோம். இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டுருக்கோம். கிஸ்மிஸ், காஜு, பிஸ்தா அண்ட் பதாம். இப்போ இதே இதில் போட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணால் நீங்கள் இது முதல்லையே இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கீயில் போட்டு நீங்கள் சாட்டே பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மசாலாஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா சில்லி பவுடர். நான் 1 cup எடுத்துட்டதுனால நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மசாலாஸ் போடுறேன். இது வந்து தனியா பவுடர், இது கரம் மசாலா, இது ஹல்தி. இந்த ட்ரை மசாலாஸ்லாம் போட்டு நல்லா நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுத்து. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ½ an hour சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். இப்போ இதை ஜஸ்ட் எல்லாமே நல்லா ஒரு பெரட்டின்றலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இது வந்து நம்மளோட சாஃப்ரான் அதாவது குங்குமப்பூ. நான் ஜஸ்ட் ஒரு 1 teaspoon பால் சுடுற பால் இதை போட்டு வச்சுருந்தேன். நான் ஒரு 15-20 minutes ஆகிடுது. இப்போ நம்ம இதை சேர்த்துடலாம். இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு 1.25 1.5 கப் அளவுக்கு ஜலம் சேர்த்துக்கணும். நான் இதை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடணும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 whistles வந்தால் போதும். ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸாக குக் ஆகிருக்கு. வாவ், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளோட காஷ்மீரி புலாவ் ரெடி. நம்மளோட சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் காஷ்மீரி புலாவ் எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக நிமிஷமாக ரெடி பண்ணிக்க பார்த்தீங்களா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து முதல்ல அந்த கீ போடுறதேவே நீங்கள் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோல் மசாலாஸ் போட்டுக்கலாம். இல்லை இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.